இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சட்டசபையில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்லாம் வலியுறுத்தினாங்க. அது அவர் மட்டும் இல்லை, தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அவங்களும் சொன்னாங்க. பாமக சார்பில் அனைத்து கட்சி கூட்டணும் அதுவும் சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொல்லி. இந்த மேகதாது விவகாரம், காவிரி விவகாரத்தில் அப்போ அமைச்சர்கள் எழுந்திருச்சு பாராளுமன்ற தொகுதி மறுவரை அது இருக்குது, அது சம்மந்தமாக முதல்வர் ஒரு தமிழக எம்பிக்களை சந்திக்கணும், அந்த இது வச்சிருக்கிறார் கூட்டம், அதுக்கு திமுக வருமா, அதை முதல்ல சொல்லுங்கள், இதுக்கு பதில் வேணும் அப்படிங்கிறாங்க. அதில் ஆதவர்ஜுனா டெல்லியிலேருந்து ஒரு தகவல் வருது அப்படின்லாம், வேற ஒரு திமுக வேறு மாதிரி ஒன்று வெளிநடப்பு செஞ்சிடும், இல்லை அவங்களுக்கு அது அப்படி அந்த மாதிரிலாம் தகவல் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா எதை பேசினாலும் அதில் அவருடைய கற்பனையும் யூகங்களும் கதைகளையும் கலந்து பேசுறது இது வழக்கமாக வச்சுருக்கேன். ஏன்னா தொகுதி மறுவரையறை அப்படின்ற அந்த பிரச்சனையில் முதலாக எதிர்த்து குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். அந்த தொகுதி மறுவரையின் காரணமாக தமிழ்நாடு பாதிக்கப்படும், தமிழ்நாட்டினுடைய பாதிப்பு மட்டுமல்ல, அது நினைத்தால் சவுத்து தென்னக பகுதிகளுக்கு மூலமாக வைக்கின்ற குரலின் வலிவும் போயிடும் என்றெல்லாம் கருத்தை அழகாக எடுத்து சொல்லி எதிர்க்கிறத சொன்னார். நீங்கள் அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு உடனடியாக அதை செய்ய வேண்டும் சொல்லியிருந்தாலும் திமுக ஆதரவு தரும். எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது குறித்தான கருத்துக்களை சொல்லும் பொழுது நாங்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்க, ஆதவர்ஜுனா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கலாம், இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனையில் மிக தெளிவாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அப்படின்னு வரும்போது நியாயமான நிதி பகிர்வை எல்லா மாநிலத்திற்கும் வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கணும். ஒன்றும் தெரியாமல் அரசியல் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது தப்பு. அந்த தொகுதி மறுவரையறை என்பது நம்முடைய நாட்டுக்கே கேடானது. ஆகவே திமுக அதை எதிர்ப்பதில் மீது முதன்மையாக இருக்கிறது. இதில் எந்த விதமான ஐயமும் தேவையில்லை. பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அதில் ரகுபதி பேசும்பொழுது நீங்கள் ஊழல் இல்லை லஞ்சம் இல்லாமலாம் சொல்கிறீங்க, ஆனால் போய் அலுவலகத்தில் போய் பாருங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஆனந்த் அமைச்சர் எழுச்சி மறுக்கிறார். ஆதாரத்தோடு சொல்லுங்க, அது முதல்ல நடந்திருக்கலாம், இப்போ நடக்கலை அப்படிங்கிறாரு. இது ஆதவர்ஜுனா எழுச்சி எங்கள் முதல்வர் இதை விரும்பலை, ஊழல் லஞ்சத்தை விரும்பலை, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இந்த அமைச்சர் பதவியே இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அவர் இருக்குது அப்படிங்கிறாரு, ரகுபதி இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லை முதல்வர் அந்த மாதிரி நினைக்கலாம், அப்படிதான் நினைக்கிறாரு, ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் நினைக்கிறாரு. ஆனால் அங்கே மற்றவங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அவர். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அரசினுடைய திட்டங்கள் புதிய திட்டம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே திராவிட மாடல் அரசில் போடப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கரை ஒட்டி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ கலைஞர் வீடு இல்ல திட்டம் அப்படின்றத கூட உடனே அதை மறைச்சிட்டு வெற்றி வீடு கட்டும் திட்டம், இப்படி எல்லாத்தையும் திட்டத்தெல்லாம் மாற்றி வச்சுட்டு ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது ஊழல் என்பதை இன்றைக்கு நல்லா தெரியணும். இப்போ ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சர்களாக இருப்பவர்களோ மாவட்ட நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ மற்றவர்களோ யாருமே எந்த விதத்திலும் தொடர்பில்லாத வகைக்கு முதலமைச்சரிடம் நேரடியாக கமிஷன் பணங்கள் போய் சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இப்போ எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல். அதனால தான் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டெல்லாம் இவங்க எதுவும் கிடையாது, நேராக சிஎம் மிஸ்டர் நடிகை முதல்வர் விஜய்க்கு போயிடுதான். அவர் தான் அங்கேருந்து பிரித்து கொடுக்குறவர். இதற்கான ரகசியமான செயல்பாடுகள் செய்கிறதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் ஆணை ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்டர். இதுவரைக்கும் எங்கேயும் பார்க்காத ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பதவி உயர்வு
பணியிடை மாற்றங்கள் இனி முதலமைச்சரின் ஒப்புதல் பெற வேண்டும். கவர்மெண்ட் ஆர்டர். தமிழ்நாடு அரசு ஆணையை போட்டிருக்கு. தமிழக அரசு ஆணையை ஆயிட்டிருக்கு. அந்த ஆணையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக அதையே உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய உத்தரவுகள் என்ன வந்திருக்குன்னா, துறை தலைவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரிகள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், கூடுதல் செயலாளர்கள், துணை செயலாளர்கள் மற்றும் இணை ஆகிய அத்தனை பதவியிலும் இருப்பவர்கள் மற்றும் நிரந்தர பதவி உயர்வு பட்டியலில் இருக்கவங்கலாம் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்பணுமா? முதலமைச்சருக்கு வேலை இல்லையா? இது என்ன அர்த்தம்? இதென்ன கவர்மெண்ட் மாதிரி இருக்குதுங்களா? அரசாங்கத்தில் நடக்கிற வேலையா இது? இது ஊழலுக்கான ஒரு படிக்கட்டு. முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்கணும். எல்லா இடங்களையும் எல்லா துறைகளையும் பார்க்கணும். புதிய நிலைகளுக்கு அதிகாரிகளை அழைத்து பேசணும்னு பார்த்தா அவர் எதற்காக அழைத்து பேசுகிறார் பார்த்தீங்களா? பணியிட மாற்றம் தொடர்பான அனைத்து கோப்புகளும் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும். இது கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. அதேமாதிரி லீகலில் அட்வொகேட்ஸு அதர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய லீகல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே முதல்வரின் மூலமாக ஒப்புதல் கட்டாயம், இல்லை என்றால் செல்லாது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அவசியம் என்னன்னு சொல்லுங்கள். யாரையாவது ஆதவர்ஜினாவையோ இல்லை அவங்களுக்கு அடுத்து வேகமாக பேசுகிறவங்கள ஊழலுக்கான ஒரு வழிகட்டு இது. அப்படித்தான் இதை நம்ம பார்க்க முடியுமே தவிர சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டிலும் இல்லாத ஒரு அரசு ஆணை. ஆகவே தமிழ்நாடு அரசாக நடக்கலை. நடிகர் விஜய் முதல்வராக உட்கார வைத்து கொண்டு ஆதவர்ஜுனா போன்ற கூட்டங்கள் பின்னணியில் இருக்கின்றன. அவங்களுடைய பிளான் இது RSS பிளான் என்பது போல. ஏன்னா யூபியில், குஜராத்து, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இதை போல ஒரு இது வந்திருக்குது, கொண்டு வந்து பிறகு பார்க்கும்போது எல்லாமே கமிஷன்ஸு டைரெக்டாக சிஎம்க்கு போகுதுன்றது முடிவு அங்கே தெரிஞ்சுது. எதிர்கட்சிகள் எதிர்த்தன. அதையே இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காரு மிஸ்டர் விஜய். ஆகவே நம்ம சொல்கிறோம், ஊழல் செய்கிறது, தப்பு செய்கிறது, போக்குவரத்தை நீ மறைச்சிக்கிட்டு இருக்கலாமே தவிர அரசாங்கத்தின் நலத்திலே உண்மையான ஒரு அக்கறை இருந்தால் தனியார் மயமாக ஆக்குவீங்களா? அதை சொல்லுங்களேன். இப்போ திடீர்னு நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சில மாவட்டங்களில் பெரிய பிரச்சனை என்னென்னா தனியார் பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். யாரை கேட்டுக்கிட்டு? அது செய்ய முடியுமா? இதுக்கு முந்திலாம் இந்த கவர்மெண்ட்டாக நடந்திருக்கா? யாராக இருந்தாலும் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா ஆதரிக்கிறோம் போகிறோன்னு கிடையாது. தனியார் போக்குவரத்து ப்ரைவேட் பஸ்ஸஸில் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. மக்களெல்லாம் அதிருப்தி அடைஞ்சு ஒரே பிரச்சனை. அது எப்படி உயர்த்த முடியும்? சட்டப்படி இது வரைக்கும் கிடையாது. ஆனால் இப்போ உண்டுன்னா போக்குவரத்து துறை கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தப்படுகிறது. தனியார் மயப்படுத்தப்படுதுன்னா சும்மா கிடையாது. எல்லாமே அதன் உள்ளே ரகசியமாக இருக்கிற ஊழல். அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருவாயை தனியார் மயமாக்கி அதன் மூலமாக இவர்கள் பெறுகிற கதையும் நடக்குது. இதை நம்ம பகிரங்கமாக குற்றம் சாட்டுறோம். ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறோம். அதனால் இந்த அரசாங்கம் இது மாதிரி அண்ணன் ரகுபதி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசும்போது மிக தெளிவாக எடுத்து பேசுகிறார். பேசும்போது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் போகணும்னா அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன்றார். அதற்கு அவர் கொடுத்தா அந்த இதை வாங்கி வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேலையை பார்க்கணுமே தவிர ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக மறுக்கிறது என்பதே இதில் இருக்கிற ஐயத்தை அதிகப்படுத்துது. அந்த அரசு சில திட்டங்கள் சொல்லியிருக்கு, அண்ணன் சீர் போன்ற திட்டங்கள்லாம் அதெல்லாம் செயல்படுத்தவே முடியாது, அண்ணன் சீர்லாம் கொடுக்கவே முடியாதுங்கிற ரகுபதி. அதெல்லாம் பணம் நீங்கள் ஒதுக்கி இருக்கிற பணம் குறைவான தொகை, 2000 கோடி தேவைப்படும் அப்படிங்கிறார். இல்லை அவர் சொல்கிறதுல ஒன்றே உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல. நீங்கள் கேட்ட உடனே எனக்கு நினைவுக்கு வருது. எப்படி இதெல்லாம் வருதுன்னு தெரியல. இப்போ எப்படி இதெல்லாம் அரசாங்கம் செய்யுது? இப்போ பெருசாக பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தி என்ன? மணப்பெண்ணுக்கு ஒரு சவரன், ஒரு பட்டுப்புடவை பார்த்தோம். அப்படியே நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும் பார்த்தோம். அதில் வேறு ஏதாவது ரூல்ஸ் விதிவிலக்கு இருக்கானா? ஒன்றும் இல்லை நாம் சொல்லலாம். அதன்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனி எடுத்து செக் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணும்போது ஒரு வருடத்திற்கு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரை திருமணங்கள் நடைபெறுகின்றன தமிழ்நாட்டில். 6 லட்சம் வரைக்கும் மேரேஜஸ் 1 இயரில். அந்த 6 லட்சம் வரைக்கும் திருமணம் நடக்குதுன்னா
ஒரு சவரன் ஒரு மணப்பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் 6812 கோடி ரூபாய் ஒரு அரசுக்கு செலவாகும், கூடுதல் செலவு. புடவைக்கு தனியாக பட்டு புடவைக்குன்னு வச்சா அதுக்கு பல லட்சங்கள் கோடிகள் ஆகுது. ஆக இப்படிப்பட்ட திட்டத்தை பெருமையாக அறிவிக்கும் போது ஒதுக்கி இருக்கிறது பட்ஜெட்டில் என்ன இருக்கணும்? என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தமா, இல்லை யாருக்குமே ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தமா? யாரை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுற? என்ன அர்த்தம் இது? எவ்வளவு மோசடித்தனமான வேலை பாருங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் அரசு எது ஒதுக்கி இருக்கு தெரியுங்களா? 814 கோடி, 814 817 கோடியே ஒதுக்கி இருக்கு. 6814 எங்க இருக்கு, 817 எங்க இருக்கு? எப்படி செய்ய முடியும்? இதைத்தான் குறிப்பிடுறார். ஆதாரப்பூர்வமாக நீ ஒதுக்கி இருக்கிற தொகை என்பது நீ அறிவிச்சிருக்கிற திட்டத்துக்கு ஒத்து வராது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்படி பல திட்டங்களை செய்து பட்ஜெட்டாகவே இல்லை. பட்ஜெட் என்பது சும்மா ஒரு விளையாட்டுக்கு பார்க்குற மாதிரியும் ஏதோ ஒன்று எழுதி படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது அதிக பணம் இல்லை. இப்போ பணம் இல்லைன்னா அது காரணம் வந்து கடந்த திமுக ஆட்சி தான். அதான் சொல்றாரு நிதியமைச்சர், 1,28,000 வந்து கடன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த தலையில சுமையில ஏற்றி வச்சுட்டு போயிருக்காரு. நிதியமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அந்த நிதியமைச்சருக்கு ஒன்று சொல்றேன், நீ வந்து அரசாங்கத்துக்கு இப்போ வந்து பார்க்குற அரசாங்கத்தினுடைய இதில் இந்த 3 மாதத்துக்குள்ள 22,000-30,000 கோடிக்கு மேலே கடன் வச்சிருக்கிய. எப்படி? ஏன்? என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்ல நல்லா தெரிஞ்சு பாருங்க. தெளிவாக இப்போ வந்து ஒன்று சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்கான வளர்ச்சிக்காகவும் போடப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஆதார தேவையை யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிற சில நபர்களின் மூலமாக, குறிப்பாக RSS பிஜேபி நபர்கள் தமிழ்நாட்டை தனியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒதுக்குறதெல்லாம் குறைக்கிறான். ஜிஎஸ்டியில் சரியாக கொடுக்கறது இல்லை. நம்முடைய பணத்தை, நம்முடைய வரி பணத்தை கலெக்ஷன் பண்ணி போய் யூனியன் கவர்மெண்ட் வரக்கூடிய நிதியை சரியாக கொடுக்கறது இல்லை. இப்படி எல்லா இடத்திலும் நெருக்கடிகளை கொடுத்து தமிழக அரசுக்கு தொல்லை கொடுத்தாங்க. அதையும் மீறி சிறப்பான ஆட்சியை நடத்தினார் எங்களுடைய மக்கள் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின். மிக தெளிவாக ஆட்சி நடத்தினார். அப்படி ஆட்சி நடத்தும் பொழுது ஏற்பட்டிருக்கிறவர்களை திறமையாக சமாளித்து நீ மேலும் வரணுமே தவிர அதை விட்டுட்டு திமுகவால் தான் அப்பன்னா நீ என்ன பண்ணலாம்? இப்போ ஏன் அறிவிச்ச இந்த திட்டங்களுக்கெல்லாம் பணம் வராது இல்லைன்னா ஏன் அறிவிச்ச? யாரை ஏமாத்துறதுக்கு? நாம் என்ன சொல்ல வரோம்னா, எந்த கேள்விக்கு வேண்டும்னாலும் எந்த பதில் வேணாலும் சொல்லலான்னு இந்த ஆதவர்ஜினா போன்ற நபர்களும், நீங்கள் சில அமைச்சர்கள், மந்திரிகள், இவங்கெல்லாம் தாவிக்கிட்டே இருக்கிற மந்திரிகள், இந்த மந்திரிகளில் யாருக்கும் எதுவும் தெளிவாகவும் இல்லை. முதலமைச்சருக்கு ஏன்னா ஆதவர்ஜினா சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விகளுக்கு முதலமைச்சர், எங்கள் முதல்வர் பதில் சொல்ல மாட்டார் என்று நாங்களே ஒரு தீர்மானத்தை போட இருக்கிறோம்னாரு. அப்போ தான் எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழகாக எழுச்சி தம்பி சொன்னார், முதலமைச்சர்கிட்ட கேட்குறோம், முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? பதில் சொல்ல மாட்டார் அப்படின்னா அவர் எதுக்கு சட்டமன்றம் வரணும்? அவர் சட்டமன்றத்துக்கு வந்து அரசாங்கத்தின் மூலமான பதிலை சொல்ல மாட்டார்னா அப்புறம் நாங்களாம் எதுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இங்கே வரணும்? இப்படி ஒரு நகைச்சுவை காமெடியை நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லையா? இதெல்லாம் யாருமே எங்கேயும் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த நபருக்கு பதில் சொன்னார். இப்படி நம்முடைய சட்டப்பேரவையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே மேடு பள்ளங்களோட ஏற்ற இறக்கங்களோட எதுவுமே சமமாக சரியாக இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் பட்ஜெட்டை படிக்கும் போதே அந்த நிதியமைச்சர் என்ன சொன்னார்? சம வாய்ப்புன்றத சவ வாய்ப்புன்னு படித்தார். இப்போ சவ வாய்ப்பாகத்தான் அவர் சொன்னது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்பதைத்தான் நான் இங்கே அதுக்கு பதிலாக சொல்ல முடியும். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் குறித்து பேசியதற்காக வழக்கு தொடரப்பட்டது. சிறையில் இருந்தார். இப்போ வந்து ஜாமீனில் வெளில வந்திருக்கிறாரு. இன்றைய அவையிலையும் பங்கேற்றாரு, பேசினார். இப்போ அவர் மேலே சபாநாயகர் அந்த நடவடிக்கை எடுக்கணும் அவையில் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. சபாநாயகரும் சரி மார்க்கண்டேயன் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பொறுத்து வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சட்டமன்ற கொறடாவாக இருந்தவர், இப்போ இருக்கிற கொறடா வேலு அவர்கள் பேசும்பொழுது ஒரு பிரச்சனைக்கு 2 வழக்கா, 2 இடத்துல வழக்கா, ஒரு பிரச்சனை நடக்குது 2 இடத்துல வழக்கு,
2 இடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அவர் பேசுகிறாரு, காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நீதிமன்றமும் சிறையில் வச்சுருக்கு, இப்போ ஜாமீனில் வந்திருக்கிறாரு, நாளைக்கு தண்டனை கொடுத்தா அதை அவர் கேட்க போகிறாரு. அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை, இதை வந்து நீங்கள் நல்ல முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஏவா வேலு. என்ன நடக்கும், என்ன நடக்குது? அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அனுபவம் உள்ளவர், நீண்ட காலம் சட்டப்பேரவையிலே பணியாற்றியவர். சட்டப்பேரவையிலே அவர் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுவதும் அரசு பூர்வமாக அமைச்சராகவும் பணியாற்றி பல்வேறு நிலைகளில் எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விகளை பதில் சொன்னவர், சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடியவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எங்களுக்கும் தெரியும். நாங்கள் சட்டப்பேரவையில் நான் கொறடாவாக இருக்கும்பொழுது அண்ணன் அவர்கள் அவரிடம் கன்சல்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி நான் பல முறை பதிலெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த அளவிற்கு திறமை மிகுந்த அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சொன்னதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இவர் ஸ்பீக்கரு மார்க்கண்டேயன், அவர் வந்து சட்டப்பேரவையில் உங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து பொது விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுகிறார். பொது விவாதத்தில் கலந்துக்கிட்டு பேசும்போது நீங்கள் ஏன் இதை சொன்னீங்க, நீங்கள் ஏன் அதை சொன்னீங்க, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், உங்கள் மேலே எதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்லும்பொழுது அண்ணன் சொன்னார், நடுவில் ஏஞ்சி குறுக்கிட்டு சொன்னார், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் போட்டார். நல்லா தெரிஞ்சுங்க ஸ்பீக்கர் சார், மிக முக்கியமானது, ஏன்னா எல்லாத்தையும் மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தோடு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொன்னது தான் ஆல்ரெடி வெளியில் பேசப்பட்டது. வெளியில் பேசப்பட்டதுன்னா அங்கே ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு, ஒரு நிலையில் அங்கே முடிஞ்சாச்சு. சட்டப்பேரவை சம்பந்தமாக எந்த விதமான இதுவும் இல்லாத பொழுது நீங்கள் தேவையில்லாமல் இந்த இதை வந்து செய்வதே சட்டத்திற்கு புறம்பானது என்ற கருத்தை அழகாக வலியுறுத்தினார். நீங்கள் அதை தான் சொன்னீங்க. அதில் இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா? ஸ்பீக்கரு உரிமை குழுவுக்கு அனுப்ப வேண்டும், உரிமை குழுவுக்கு அனுப்புகிறேன், ப்ரிவிலேஜ் கமிட்டி. நானும் உரிமை குழு உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கேன், செயல்பட்டிருக்கேன். ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்பணும்னாரு. ஒன்று தெரியுமா, 3 மாதங்களுக்கு மேலாக, அதாவது 100 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அசம்பிளியில் இன்னும் உரிமை குழுவே அமைக்கலை. முதல்ல ஸ்பீக்கர் அதை தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் ஞாபகம் வருது போடுறது. உரிமை குழுவே இன்னும் போடலை. உரிமை குழுவே அமைக்காத பொழுது, அந்த குழுவினரே இல்லாத பொழுது உரிமை குழுவுக்கு அனுப்பி அவர்களை விசாரித்து அதன் மூலமாக நாங்கள் என்ன நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுவோம்னு ஒரு ஸ்பீக்கர் சொல்றார். பார்த்தீங்கல்ல, இன்னும் அமைக்காத உரிமை குழுவை அமைச்சிட்டு செய்ய வேண்டிய வேலையை இப்போ சொல்லிட்டு இருக்கார். ஏற்கனவே கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இருக்கணும். இல்லை, இந்த அரசாங்கமே நடக்கிற மாதிரி இல்லைன்னும் போது ஸ்பீக்கர் கூட இப்படி இருப்பது என்ன சொல்றது? ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், மார்க்கண்டேயன் சட்டப்பேரவை உறுப்பினர் மிக தெளிவாக நீ எதை வேணாலும் செய்து கொள், நான் சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்ற கருத்தை தான் அங்கே பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணிட்டு இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது ஸ்பீக்கர் தலையிட்டு, அதே மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனாவும் தலையிட்டு, இன்னொரு ஸ்பீக்கர் அவங்கள எம்எல்ஏவும் மினிஸ்டரும் தலையிட்டு அவருக்கு பேச விடாமல் தடுத்தாங்க. பிறகு ஸ்பீக்கர் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து சட்டப்பேரவையில் நடவடிக்கை எடுப்போம், உரிமை குழுவுக்கு அனுப்புவோம்னாரு. அதுக்கு முந்தைய அண்ணன் ஏவா வேலு இவங்களுடைய முட்டாள்தனத்தை அழகாக எடுத்து சொல்லி இது மாதிரி செய்யக்கூடாதியா, சட்டத்தில் இது மாதிரி இல்லையான்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஓங்கி அழகாக சொன்னார். நான் அதை கேட்டேன். அற்புதமாக அமைதியாகவும் பொறுமையாகவும் சொன்னார். அதையும் கேட்டுக்கிட்டு உரிமை குழுவினர் அப்புறம்தான் தெரியுது உரிமை குழுவே போடவில்லை. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சட்டமன்றத்திலும் முறையாகவும் நடக்கலை, சரியாகவும் நடக்கலை, தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி தெரில. இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்னோம்னா, முதலமைச்சர் அவருடைய பாணியில் ஒரு கருத்து ஒன்று வருது. முதலமைச்சர் பாணியில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, குறுவை சாகுபடிக்கு நீங்கள் குறுவை சாகுபடிக்கு நம்மளுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயா அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, குறுவை சாகுபடியின் போது அவங்க கேட்குற நிவாரணங்களை நீங்கள் கொடுக்கணும், நிவாரணத்தை கொடுக்கணும் போது ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசினார். யார்? முதலமைச்சரே எடுத்து பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுங்களா? குறுவை சாகுபடி நிவாரணம் தொகை எதிர்க்கட்சி தலைவர் கேட்டார், அதனை ஏற்கனவே கொடுத்துட்டோம். முதலமைச்சர் சொல்கிறாருங்க, ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் என்ன தெரியுமில்ல, சினிமாவை நினச்சிக்கிட்டார் டைலாக். கிண்டலாக என்ன சொல்கிறார்,
பேப்பர் படிக்கணும், பேப்பர்லாம் படித்து பார்த்தா இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் படிக்காமல் வந்துட்டு அப்படின்ற அர்த்தத்தில் ரொம்ப கிண்டலாக சொன்னார். அப்போ தான் எங்கள் உதயா எதிர்க்கட்சி தலைவர், நீலாம் இப்போ தயா உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு உளறிட்டு கிடக்கிறன்ற கருத்து வர மாதிரி அவர் அந்த மாதிரிலாம் இல்லை, தெளிவாக சொன்னார். சிறப்பு தொகுப்பு தான், அதாவது குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு காலமும் கொடுக்கக்கூடியது தான். அதை நாம் சொல்லலை, விவசாயிகள் கேட்ட, விவசாயிகளினுடைய கருத்தாக இருக்கக்கூடிய வறட்சி நிவாரணம், வறட்சி நிவாரணத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நான் இங்கே வலியுறுத்தினேன். வறட்சி நிவாரணம் இன்னும் கொடுக்கலன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேப்பர் படித்தா மட்டும் போதாது, நேரடியாக விவசாய பெருங்குடி மக்களையும் சந்தித்து பேசினா தான் உங்களுக்கு தெரியும்னு அடித்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, எதையுமே சரியாக தெரியறதில்லை, எதுவுமே புரியறதில்லை. முதலமைச்சருக்கும் தெரியல, அமைச்சருக்கும் தெரியல, ஸ்பீக்கருக்கும் தெரியலன்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு சரியில்லாமல் இருக்குது. அதைத்தான் இங்கே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அவர்களுக்கு வேணால் அது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு மோசமான அரசாங்கம் அமைஞ்சிருக்க என்பதற்கு இப்போ தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க விவசாய பெருங்குடி மக்கள். டெல்டா பகுதியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்பதையும் இங்கே நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வியின் காரணமாக இதெல்லாம் நினைவிற்கு வருது. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.